சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரபாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்னுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சில கிரக இணைவுகள் இருக்குது. இந்த கிரக இணைவுகளுக்கு நான் என்ன பண்ணால் என்னுடைய கர்மாக்கள் ஒழியும். சில கிரக இணைவுகள் கர்மாக்களை ஒழிக்கக்கூடிய தன்மை நம்ம ஜாதகத்திலே இருக்கும். அந்த கிரக இணைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும், நடக்காது. இந்த விஷயங்கள் இது பண்ணுறதன் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும், நமக்கு அழுத்தத்தை கம்மி பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக கிரக இணைவுகளில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தால் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக புணர்ப்புன்னு சொல்லுவோம். சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நதியில் போயோ கடலில் போயோ பார்த்திங்கன்னா நம்ம நீராட வேண்டும் அப்படின்ற அமைப்பு இருக்கா? இருக்குது. பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது. இல்லை நான் கங்கைக்கு போகிறேன் சார், நான் காவேரிக்கு போகிறேன், நான் தாமிரபரணிக்கு போகிறேன், நான் ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலுக்கு போகிறேன், நான் கடலில் போயிட்டு நீராடி வருவதன் மூலமாக வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு இருக்கக்கூடிய அழுத்தமான சுச்சுவேஷன் சொல்ல, மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய இடமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கும். சனிச்சந்திரன் காம்பினேஷன் வரும்போது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு டிலே இருக்கும். ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தமான சுச்சுவேஷன் இருப்பதற்குண்டான டென்ஷனான ஒரு மனப்பான்மை இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அந்யோன்யம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தொய்வான ஒரு தன்மை இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ, ஓகேங்களா, பெருமாள் கோயில் குளத்தில் குளிக்கிறேன், நான் கங்கையில் போய் குளிக்கிறேன், இது சம்மந்தப்பட்ட நிகழ்வில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு சாதகமான கர்மாக்களை ஒழியக்கூடிய தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் என்னுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயில் குளத்தில், முக்கியமாக சிவன் கோயில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணணும். சிவன் கோயில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க, பரபரப்பான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? படபடப்பான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். மனப்பதட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும். ஓகேங்களா? இந்த தன்மை எல்லாமே மாறக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆசிலேஷன் மைண்டு ஏதோ ஒரு நினைப்போம், அது நடக்காமல் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே மாறக்கூடிய தன்மை இந்த சூரியனும் ப்ளஸ் சந்திரன் இந்த நிகழ்வு ஒன்றாக இருக்கும்போது நடக்குமானா நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயில் குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்மாக்கள் ஒழியக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வே நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது, சார் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் குளத்தில், ஓகேங்களா, நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பிபி ஷூட்டப் ஆகுது சார், சுகர் ஷூட்டப் ஆகுது, ஏதாவது ஒன்று தன்மை இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம இரத்த கொதிப்பை பார்த்திங்கன்னா கூட்டி விடுவதற்குண்டான தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும். ஓகேங்களா? நான் அரிசி சாப்பாடு நிறைய சாப்பிட்றேன் சார், அதனாலே இரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஜாஸ்தி ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்.
அதுவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கிற கூடிய குளத்துல குளிங்க. அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இதை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். சார், என்னுடைய ஜாதகத்தில் வந்து புதனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது சார். நேராக வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயில் குளத்துல குளிங்க. ஓகேங்களா? இப்போ திருப்பதிக்கு போனாங்க, திருப்பதி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே வந்து திருப்பதி கோயிலுக்கு பக்கத்தில் வந்து குளம் இருக்குது. அந்த குளத்துல நிறைய பேருக்கு வந்து குளிக்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு காட்டேஜ் ஒன்று புக் பண்ணுறோம், அங்கே போகிறோம், குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் அங்கே இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம்தான். ஓகேங்களா? நிறைய பேர் அந்த தண்ணியை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போவாங்க, வாட்டர் பாட்டிலில் குடிச்சிட்டு அதே வாட்டர் பாட்டிலே எடுத்துன்னு வந்து திருப்பி போட்டுருவாங்க. ஏன்னா போகும்போதே வாட்டர் பாட்டிலோட போவாங்க. இங்கேருந்து போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குடிக்கணும், குளிக்கணும். அதுதான் முக்கியமான விசேஷம். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான தன்மை. இல்லை சார், என்னுடைய பையனுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது சார். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இணைவுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஈர்ப்பு இருப்பவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னாவே ஜாதகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும். ஆனால் ரொம்ப அறிவாளியாக இருப்பார்கள் இவங்க எல்லாமே, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. என்னென்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு படிக்கிற பசங்களுக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுவே வந்து தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையை கிரியேட் பண்ணுமானா கிரியேட் பண்ணும். அப்போ புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடி விட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வு. கண்டிப்பாக குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நாம் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் கடலில் குளிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. கண்டிப்பாக கடலில் குளிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நம்ம ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லணும். கடலில் குளிச்சுட்டு போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்தலம்னு சொல்லப்படுகின்ற ஒரு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சுட்டு அங்கே போய் ஈஸ்வரனுடைய தரிசனம், கும்பேஸ்வரர்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கும்பேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கும்பேஸ்வரர் அப்படின்றவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை கொடுக்குமா? கொடுக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்குமா? இருக்கும். இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேங்களா, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இதில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் என்னுடைய ஜாதகத்தில். ஆனால் என்ன சார் பண்ணுறது? சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நிலம் சம்பந்தப்பட்ட கடன், அதாவது கடனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இடம் வாங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அந்த கடனே பெரிதாகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, அதை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு போய் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது, எனக்கு ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார், வேறு வழியே கிடையாது, ராமேஸ்வரம் போகணும், ராமேஸ்வரம்
போயிட்டு இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு நீங்கள் கால பைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். அதே மாதிரி முக்கியமாக கால பைரவர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். துர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஓகேங்களா சார்? இல்லை சார் ராமேஸ்வரம் என்னால் போக முடியல. கடலில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கோ இல்லை காளி சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்கத்தில் இருக்கும், அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுவது இல்லை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் டென்ஷனான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து பெரிய பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை. நிறைய பேர் வந்து சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது. ஓகேங்களா? டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிகழ்வு காம்பினேஷன் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இவங்க வீட்லேயே பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே அப்புறம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு பெண் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க, இல்லைன்னா பெண் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைவதற்குண்டான தன்மை இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனாவே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம பரம்பரையிலேயே நம்ம தாத்தா வகையில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது சந்திரன் காம்பினேஷன் இதை விட இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கொடுக்குமான்னா கொடுக்கும். மனப்பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவுக்கும் நமக்கும் ஒத்தே வராது. அம்மாவின் மூலமாகவே பிரச்சனை வரும். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது. ஒத்தே வராத ஒரு கிரக இணைவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மனப்பதட்டம் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இருக்கும் மனசு எப்போ பார்த்தாலும். அப்போ கேது சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க பக்கத்தில் எந்த கோயில், எந்த ஒரு நதியாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குளிச்சுட்டு இல்லை குளத்தில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து முக்கியமாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரின்னு சொல்லலாம், பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த வழிபாடை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி இதே கிரக இணைவுகளில் நிறைய காம்பினேஷன் இருப்பதற்குண்டான தன்மை. இப்போ சனி சந்திரன் காம்பினேஷனே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பம்பா நதியில் குளிப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பம்பா நதியில் குளிக்கிறதே சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போது துங்கபத்ரான்னு சொல்கிறோம். துங்கான ஒரு நதி, பத்ரான ஒரு நதி, இரண்டும் இணைவு தான் துங்கபத்ரா நதின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த துங்கபத்ரா நதியில் போய் குளிச்சுட்டு ராகவேந்திரரை பார்த்து வருவதே வந்து செவ்வாய் சந்திரனுக்கு உண்டான ஒரு பரிகாரமாக இருப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக ராகவேந்திரர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்குமானா கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கிரக இணைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த விஷயத்தை பண்ணுங்க. உங்களுடைய இந்த மாதிரி சந்திரனோட எந்த கிரகம் சேருகிறதுன்னு பார்த்து அது சம்பந்தப்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாக்களை ஒழிக்கக்கூடிய தன்மை அந்த தண்ணிக்கு இருக்கா அப்படின்னா இருக்குது சார். சாதாரண தண்ணி தானே சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சாதாரண தண்ணி எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்குமான்னா கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சில இடத்துல வந்து திதியே சரியாக கொடுக்க மாட்டோம். சில முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமையே வந்து இருந்திருப்போம். அந்த திதி கொடுக்காத தன்மையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கள் அப்பா சரியாக திதி கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த கிரக இணைவுகளாக வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த கிரக இணைவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக நம்ம வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும் சொல்லலாம். இதன் மூலமாக நம்மளுடைய கர்மாக்களை கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா 100% இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.